இந்தியாவில் முதல் அதிகாரப்பூர்வ சுங்கச்சாவடி 2002 மும்பை புனே இடையிலான 90 கிலோமீட்டர் நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டது. தற்போது நாடு முழுவதும் 1100க்கும் அதிகமான சுங்கச்சாவடிகள் உள்ளது. 2013-14 சுமார் 91,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருந்த தேசிய நெடுஞ்சாலை 2022-23 1,46,000 கிலோமீட்டர் என அதிகரித்தது. 2014-15 சுங்கச்சாவடிகள் மூலம் சுமார் 16,000 கோடியாக இருந்த வருவாய் 2022-23 50,000 கோடியாக அதிகரித்தது. 2030 1,30,000 கோடியாக வருவாய் உயரும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் வாகன விற்பனையின் போது GST 28%, மாநில அரசின் 15 முதல் 20% சாலை வரி விதிப்பு, பெட்ரோல் டீசல் விற்பனையில் மத்திய அரசின் கலால் வரி, மாநில அரசின் விற்பனை வரி என இத்தனையை கட்டிய பிறகும் சாலையில் வாகனங்கள் செல்ல சுங்கச்சாவடியில் வரி கட்ட வேண்டுமா என்பதே வாகன உரிமையாளர்களின் கேள்வி. பல ஆயிரம் கோடி செலவில் போடப்படும் தேசிய நெடுஞ்சாலைகள் அரசு நிதியில் செயல்படுத்தாமல் தனியார் வசம் ஒப்படைப்பதுதான் முறைகேடுகளின் தொடக்கம். சாலை அமைக்கும் தனியார் தாங்கள் முதலீட்டை எடுத்த பிறகு பராமரிப்பு பணிகளுக்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்க வேண்டும். ஆனால் பல ஆண்டு காலமாக 6 மாதத்துக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் கட்டண உயர்வை அமல்படுத்தி வருகின்றனர். ஒரு சுங்கச்சாவடிக்கும் மற்றொரு சுங்கச்சாவடிக்கும் இடையே குறைந்தபட்சம் 60 கிலோமீட்டர் தூரம் இருக்க வேண்டும். சுங்கச்சாவடியில் குறிப்பிட்ட நிமிடங்களுக்கு மேல் வாகனங்கள் காத்திருந்தால் கட்டணமின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும். நகராட்சி மாநகராட்சி எல்லையிலிருந்து 10 கிலோமீட்டருக்குள் சுங்கச்சாவடி அமைக்கக்கூடாது போன்ற பல விதிகள் இருந்தும் எதுவும் பின்பற்றப்படுவதில்லை. வானகம், பரனூர், சூரப்பட்டு, நெமிலி மற்றும் சென்னா சமுத்திரம் ஆகிய சுங்கச்சாவடிகள் விதிகளுக்கு முரணாக உள்ளது. 2004 அமைக்கப்பட்ட பரனூர் சுங்கச்சாவடியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சாலை அமைக்க முதலீடு செய்த தொகையைப் போல 15 மடங்கு தொகையை வசூல் செய்த பிறகும் கட்டணம் வசூலிப்பதை பல அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்தும் சுங்கச்சாவடியை அகற்ற கோரியும் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகின்றன. செப்டம்பர் 2021 தமிழக சட்டமன்றத்தில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு பேசும்போது, தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலை விதிப்படி 16 சுங்கச்சாவடிகள் மட்டுமே இருக்க வேண்டும். ஆனால் 48 சுங்கச்சாவடிகள் உள்ளது. அதில் 27 சுங்கச்சாவடிகளுக்கு விதிகளுக்கு முரணாக உள்ளது. இது குறித்து மத்திய அமைச்சர் நிதின் கட்காரியுடன் பேசியுள்ளதாக அமைச்சர் கூறினார். தற்போது தமிழகத்தில் 65 சுங்கச்சாவடிகள் உள்ளன. அமைச்சர் சொன்ன பிறகு சுங்கச்சாவடிகள் எண்ணிக்கை கூடியதை தவிர குறையவில்லை. கல்வி, சுகாதாரம், ரயில்வே, நெடுஞ்சாலை, துறைமுகங்கள், விமான நிலையங்கள் உள்ளிட்டவை அரசே நிர்வகிக்க வேண்டும். தனியார் வசம் என்பது கட்டண கொள்ளைக்கு வழிவகுக்கும்.